ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சிந்தையில் மாறாமை. ஒருவரோடு நமக்கு ஏற்படும் உறவும் நெருங்கிய ஐக்கியமும் நம்மிடம் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது பொதுவான உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவ ஐக்கியமும் நெருக்கமும் தான் நம்மை மாற்றி அமைக்கும் என்பது பொதுவான உண்மையாயினும் சிலருடைய வாழ்க்கையில் அது விதிவிலக்காகவே உள்ளது. ஆபிரகாமோடு லோத்து நெருங்கிய உறவும் ஐக்கியமும் வைத்திருந்தான். ஆனாலும் ஆபிரகாமின் தேவ உறவு சார்ந்த சிந்தைக்கேற்ற பாதையில் லோத்துவால் உடன்பட்டு போக முடியவில்லை. ஆபிரகாமின் சிந்தை லோத்துவின் சிந்தையை மாற்றவில்லை. எலிசாவோடு தங்கியிருந்த எலிசாவின் சிந்தை, நோக்கம், மனநிலை யாவற்றையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருந்தவன்தான் கேயாசி. ஆயினும் எலிசாவின் சிந்தைக்கேற்ற செயல்பாடு கேயாசியிடம் இருக்கவில்லை. பணத்தையும் பொருளையும் அற்பமாக எண்ணினான் எலிசா. கேயாசியோ அதன் மேல் அதிக நாட்டமுடையவனாயிருந்தான். தேவகுமாரனாகி இயேசுவோடு உலாவிய யூதாசோடு பிசாசு இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். கானகத்தில் பயணம் செய்த இஸ்ரவேல் மக்களோடு தேவன் இருந்தார். ஆயினும் அவர் அவர்களை கானானை நோக்கி நடத்திய போது அவர்களின் இருதயமோ எகிப்தை நோக்கி போக ஆசையாயிருந்தது. இங்கே உறவுகளும் ஐக்கியங்களும் சிந்தைகளிலும் மனநிலைகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தாததை காண்கின்றோம். தண்ணீரில் அரிசியோ வேறு ஏதாவது பருப்பு வகைகளோ ஊற வைக்கப்பட்டால் அவைகள் அந்த தண்ணீரை தங்களுக்குள் இழுத்து கொண்டு விடும். ஆனால் கற்களை தண்ணீரில் எவ்வளவுதான் ஊற வைத்தாலும் மேற்பரப்பில் சற்று நீர்த்தன்மை உடையதாய் இருக்குமே அன்றி உள்ளே எந்த மாற்றமும் இராது. நாம் எங்கே அதிகமாக இணைந்து இருப்பதாக நினைக்கின்றோமோ அங்கே நம்முடைய மனம் எந்த அளவிற்கு ஈடுபாடு உடையதாய் இருக்கிறது என்பதே முக்கியம். சிலர் நல்ல ஆவிக்குரியவர்கள்தான், மிகுந்த ஆவிக்குரிய ஈடுபாடு உடையவர்கள்தான். ஆயினும் அவர்களின் சிந்தையும் நோக்கமும் குறிக்கோளும் ஆவிக்கேற்றபடி இராமல் பல விதங்களில் பூமிக்கேற்றதாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் சிந்தை தேவ சிந்தைக்கேற்றபடியாக மாறுவதை குறித்து கரிசனையாயிருக்கவில்லை. அவர்கள் ஒரு ஆவிக்குரிய அமைப்பில் இருந்த போதிலும் இன்னும் சிந்தை பூர்வமாக தேவனோடு ஐக்கியமாயிருக்கவில்லை. ஒருவேளை நம்முடைய செயல்கள் பல ஆவிக்குரிய தன்மையுடையவைகளாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தை ஆவிக்கேற்றதாக மாறி உள்ளதா என்பதே முக்கியம். ஏனென்றால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடியே நம்முடைய இறுதியான நோக்கம் இருக்கும். தேவன் விரும்புவதை விரும்பவும் அவர் வெறுப்பதை வெறுக்கவும் தக்க ஒரு சிந்தை பெறுதலே உண்மையான ஐக்கியத்தின் அடையாளம். சிந்தனைக்கு: கருப்பு உடை உடுத்திய வெள்ளை நிற நோக்கங்களும் உண்டு, வெள்ளை உடை உடுத்திய கருப்பு நிற நோக்கங்களும் உண்டு. கருப்பு உடை உடுத்திய வெள்ளை நிற நோக்கங்களும் உண்டு, வெள்ளை உடை உடுத்திய கருப்பு நிற நோக்கங்களும் உண்டு.